வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு. இன்னைக்கு பார்க்குற பதிவு என்ன அப்படின்னா, காகம் தலையில் தட்டினால் ஆபத்தா, அதற்கு பரிகாரம் என்ன அப்படின்னு இந்த பதிவில் பார்க்கலாங்க. இப்போ காகம் தலையில் தட்டிட்டாலே நம்மளாம் பயந்துக்கிறோம். காகம் தலையில் தட்டிடுதே, ஏதாவது ஆபத்து வருமா, பிரச்சனை வருமா? ஏன்னா காகம் அப்படின்னு எடுத்துட்டா சனி பகவானுக்கு வாகனம் இல்லைங்களா? இந்த மாதிரி சனி பகவானுக்கு வாகனம் ஆன காகம் வந்து தலையில் தட்டினா நம்மளுக்கு ஏதாவது ஆபத்து வருமா, ஏதாவது அறிகுறி காட்டுதா, ஏதாவது அப்படின்னு ஏதோ நினச்சிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பிரச்சனை அதாவது நடந்துகிட்டு இருந்ததுன்னா இந்த மாதிரி காகம் தலையில் தட்டினாவே பயந்துக்கிறாங்க இல்லைங்களா? எதனால காகம் தலையில் தட்டுது, இதுக்கு என்ன பரிகாரம், இதை பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாங்க. சரி, எதனால வந்து காகம் தலையில தட்டுது? இப்போ காகம் தலையில தட்டிட்டா அவங்க என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, உடனே வீட்டுக்கு வந்து முதல்ல வீடு உள்ள வர்றதுக்கு முன்னாடி வெளியே நின்று காலை கழுவிக்கோங்க. கழுவிக்கிட்டு வீட்டுக்கு வந்து தலைக்கு குளிச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி முதல்ல பண்ணிடுங்க. சரிங்களா? அடுத்தது அவங்களுக்கு என்ன பரிகாரம் பற்றி நான் சொல்கிறேன். சரி, இப்போ காகம் தலையில் தட்டுது அப்படின்னா என்ன மாதிரி அர்த்தத்தில் அதை சொல்ல வருது நம்மளுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா, நம்ம ஜோதிட சாஸ்திரம் அமைப்பு என்ன மாதிரி இந்த மாதிரி பார்க்குது, காகம் தலையில் தட்டினானா என்ன காரணத்தை சொல்லுது அப்படிங்கிறத நம்ம ஜோதிட ரீதியாக நான் இந்த பதிவில் சொல்கிறேங்க. இப்போ காகம் தலையில் தட்டக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, காகம் யாரு? நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி சனி பகவானுக்கு வந்து வாகனம். நம் முன்னோர்களை சொல்லக்கூடியவே காகம். இப்போ முன்னோர்களுக்கு சாதம் வைக்கிறோம்னா காகத்துக்கு நம்ம வைக்கிறோம் இல்லைங்களா? அமாவாசைனா இந்த மாதிரிலாம் வைக்கிறதுனால இதெல்லாம் சொல்லக்கூடியது இந்த காகத்தை தான் நம்ம சொல்கிறோம். இப்போது என்ன சொல்ல வருது இந்த காகம் நம்ம தலையில் தட்டுறதுனால, என்ன மாதிரி அமைப்பு அப்படின்னு எடுத்துட்டா, அவங்களுடைய ஜாதகத்தில் பாருங்க, சனி பகவான் வந்து லக்னத்துக்கு 6, 8, 12ஆம் அதிபதியாக வந்து, அல்லது அந்த லக்னத்தில் வந்து சனி பகவான் வக்ரமாகவோ நீச்சமாகவோ அல்லது ராகுவோடையோ கேதுவோடையோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பந்தம் பெற்று திசையோ புக்தியோ அந்தரமோ அவங்களுக்கு நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த காலகட்டங்களில் அந்த சனி பகவான் ஏதாவது ஒரு அறிகுறி காட்டக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால அது காகம் வடிவில் வந்து தலையில் தட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு ஒரு சிலருக்கு. சரிங்களா? பாதிக்கப்பட்டு தசாபுக்தி அந்தரம் போயிட்டு இருக்குது அப்படின்னா, ஒரு சிலருக்கு இதெல்லாம் இருக்காது. ஏன்னா அந்த சனி பகவான் ஒரு சிலருக்கு யோகமாக தசை நடந்துட்டு இருக்கு. அந்த லக்னத்துக்கு சுபர் யோகரா வரும் பட்சத்தில் நல்ல அமைப்பில் உட்காந்து நல்ல வலுவாக உட்காந்து தசை நடந்தால் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் அறிகுறியெல்லாம் காட்டாது. சரிங்களா? அவங்களுடைய ஜாதகத்தில் பாருங்க, சனி பகவான் பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி நான் மேலே சொன்னேன் இல்லைங்களா, லக்னத்துக்கு 6, 8, 12ஆம் அதிபதியாக வந்தோ அல்லது நீச்சமாகவோ வக்கரமாகவோ ராகு கேதுக்கூடிய சம்பந்தமோ இது மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் சம்பந்தம் பெற்று திசையோ புக்தியோ அந்தரமோ நடக்கும் காலகட்டங்களில் அவங்களுக்கு இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. உடனே அவங்களுக்கு ஏற்கனவே இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு ஏற்கனவே பிரச்சனைகள், சனி பகவான் தொழிலுக்கு காரகர், உடல் ஆரோக்கிய சீராமல் இல்லாமல் கூட இருக்கலாம். ஏன்னா சனி பகவான் ஆயுளுக்கு காரகர் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கோ அது ரீதியான பாதிப்பு, இது ஏதாவது ஒரு பிரச்சனை சனி பகவான் பாதிக்கப்பட்டு திசையோ புக்தியோ அந்தரமோ நடக்கும் காலங்களில் அவங்களுக்கு ஏற்கனவே பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி காகம் தலையில் தட்டினாவே பயந்துக்கிறாங்க இல்லைங்களா? ரொம்ப பயந்துக்கிறாங்க. அவங்களுக்கு தான் இது என்ன பரிகாரம் செஞ்சானா அவங்களுக்கு நிவர்த்தி அடையும் அப்படிங்கிறதான் நான் இந்த பதிவில் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி அமைப்பில் திசாபுக்தி அந்தரம் நடக்கும் காலங்களில் காகம் தலையில் தட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு. அல்லது நடக்கக்கூடிய திசாபுக்தி அந்தரம் ஏதாவது நடந்துட்டு இருக்குன்னா அதோட சனி பகவான் சாரத்திலேயோ பார்வையிலையோ சேர்க்கையிலோ அல்லது சனி பகவானுடைய வீட்டிலையோ உட்காந்து ஒரு கிரகத்தோடைய திசாபுக்தி அந்தரம் இது மாதிரி நடக்கக்கூடிய திசாபுக்தி அந்தரங்களில் கூட சனி பகவான் ஏதாவது ஒரு விதத்தில் சம்பந்தம் ஏற்பட்டாலும் இது பாதிப்பு இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அல்லது கோச்சாரத்தில் சனி பகவான் வந்து அந்த ஜாதகருக்கு பாருங்க, இப்போ என்ன மாதிரி அமைப்பில் வந்தால் கோச்சாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அஷ்டம சனியாவோ அர்த்தாஷ்டம சனியாவோ கண்ட சனியாவோ விரய சனியாவோ ஜல்ம சனியாவோ பாத சனியாவோ இந்த மாதிரி அமைப்பில் ஏதாவது ஒரு விதத்தில் அந்த ஜாதகருக்கு கோச்சார ரீதியாக பாதிப்பு நடந்துட்டு இருக்கு அப்படின்றது இருந்தாலும் இந்த மாதிரி காகம் தலையில் தட்டக்கூடிய அமைப்பு, அறிகுறி காட்டக்கூடிய அமைப்பு, சனி பகவான் நான் வந்து என்னுடைய கண் பார்வையில் நீ வந்துட்ட, உன்னை நான் கவனிக்க ஆரம்பிச்சிட்டேன், நீ செய்யக்கூடிய பாவம் புண்ணியத்தை வந்து நான் கவனிக்க ஆரம்பிச்சிட்டேன், நீ பார்த்து நடந்துக்கோ, இந்த மாதிரி நம்மளுக்கு அறிகுறி காட்டக்கூடிய அமைப்பிலும் இந்த சனி பகவான் ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்மளுக்கு சொல்லுவார். நியாயஸ்தன் இல்லைங்களா, நீதிமான் அப்படிங்கிற ஒரு அமைப்பு சனி பகவானுக்கு அப்படிங்கிறதுனால நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிகுறி காட்டக்கூடிய இந்த அமைப்பில் கூட சனி பகவான் வந்து இந்த மாதிரி தலையில் தட்டக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க. சரிங்களா? இந்த மாதிரி அமைப்பில் கோச்சாரத்தில் வந்தாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்பு கொடுக்கும்.
சரிங்களா? சரி, இதற்கெல்லாம் பரிகாரம் என்ன அப்படின்னா, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். பரிகாரம்னா கோயிலுக்கு போகணும், அதை தான் நான் இப்போ சொல்ல வரேன். சரிங்களா? இருந்தாலும் இன்னும் ஒரு ஒரு விஷயம், ஒரு சில விஷயம் ஜோதிட ரீதியாக சொன்னதும் சேர்த்தியே சொல்கிறேன். சரிங்களா? இப்போ காகம் தலையில் தட்டினா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டுக்கு வந்ததும் வாசல்லே நின்று காலை கழுவிக்கோங்க. சரிங்களா? காலை கழுவிட்டு உள்ளே வந்து தலைக்கு குளிச்சுட்டு பக்கத்தில் ஏதாவது கோயில் இருந்தது அப்படின்னா கோயிலுக்கு போய் அங்கே நவகிரகத்தில் சனி பகவான் இருந்தால் போய் ஒரு தீபம் போடுங்க. எள்ளு தீபம் நான் சொல்ல வரல, நல்லெண்ணெய் வாங்கி தீபம் போடுங்க. அகல் விளக்கு இந்த மாதிரி நல்லெண்ணெய் வாங்கி தீபம் போடுங்க. உங்கள் பேரில் முடிஞ்ச அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வாங்க. 9 சுற்று சுற்றிட்டு ஒரு அந்த அன்னைக்கே அது பண்ணிவிடுங்க. சரிங்களா? அந்த வாரத்தில் வரக்கூடிய சனிக்கிழமையில இருந்து ஒரு 7 வாரமோ 9 வாரமோ தொடர்ந்து போயிட்டு வாங்க. சரிங்களா? அல்லது இந்த மாதிரி போக முடியல அப்படி இருந்தாலும் கால பைரவன் தேய்பிறை அஷ்டமி காலங்களில் கால பைரவருக்கு போய் நீங்கள் வழிபாடு போய் பண்ணிட்டு வந்தாலும் நன்மை அதிகமாக தரும். ஏன்னா கால பைரவன் அப்படின்ற சனி பகவானுக்கு குருநாதராக வரக்கூடியவரே கால பைரவர் ஆவார். அப்படிங்கிறதுனால அவரை போய் வழிபாடு பண்ணாலும் இந்த மாதிரி அமைப்பு, இந்த மாதிரி சனி பகவான் திசையா புக்தி அந்தரம் நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா? அதனால உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஏதாவது இருந்து அந்த காலகட்டத்தில் காகம் வந்து தலையில தட்டுது அப்படின்னா நீங்க கால பைரவரையும் போய் வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாலும் அந்த காலகட்டங்களில் வரக்கூடிய பிரச்சனைகள் சங்கடங்கள்லாம் படிப்படியா உங்களுக்கு குறையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க. சரிங்களா? இப்போ காகம் தலையில தட்டிட்டாலே பாருங்க, இந்த மாதிரி நம்ம பரிகாரம் வந்து நம்ம செஞ்சுட்டு வந்தாலே நம்மளுக்கு திசா புக்தி அந்தரம் காலங்களில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளும் பாதிப்புகளும் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. இப்போ காகம் தலையில தட்டினா மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி திசா புக்தி அந்தரம் போய் அந்த சனி பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இப்போ நான் மேலே சொன்ன மாதிரி நீச்சமாகவோ வக்கரமாகவோ அல்லது லக்னத்துக்கு 6, 8, 12ஆம் அதிபதியாக அமர்ந்து ஏதாவது ஒரு அமைப்பில் பாதிக்கப்பட்டு உங்களுக்கு திசா புக்தி அந்தரம் நடந்துட்டு இருந்தாலும் சரி, அல்லது கோச்சார ரீதியாக இந்த அஷ்டம சனி, கண்டக சனி, பாத சனி, விரய சனி இந்த மாதிரி நடந்துட்டு இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு பாதிப்பு சனி பகவானால் பாதிப்பு கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னா, அல்லது உங்களுடைய இந்த மாதிரி அமைப்பில் இருந்தாலும் உங்களுடைய பஞ்சமஸ்தானம் எப்படி இருக்கு, கர்மஸ்தானம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா அது பொறுத்தும் சேர்த்தே பலன் தரும் உங்களுடைய சுயஜாதகம். அதெல்லாம் பார்க்கணும்னா நிறைய விஷயம் நான் சொல்லிட்டே வரணும், அது நேரம் கருதாது. அப்படிங்கிறனால ஒரு குறிப்பாக சொன்ன, உங்களுக்கு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா சனி பகவானால் உங்களுக்கு பாதிப்பு இருக்கு அப்படின்னா சனி பகவானை நேரடியாக நம்ம போய் வழிபாடு செஞ்சால் மட்டுமே அது குறையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்போ சனி பகவானுக்கு போய் நம்ம தீபம் போடுறது அல்லது கால பைரவருக்கு போய் தீபம் போடுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு வாங்க, படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுவே காகம் தலையில் தட்டினாலும் அவங்களுக்கும் இதே பரிகாரம் ஆகும். சரிங்களா? இப்போ காகம் தலையில் தட்டினா பயப்படாமல் நம்ம இது செஞ்சுட்டு வந்தாலே போதாங்க, நம்மளுக்கு வந்து அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு உண்டு. நன்றி, வணக்கம்.